ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங்கே ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. மாமா தான் இன்றைக்கி டீ போட்டு என்னை எழுப்பி விட்டார். பாப்பாவுக்கு காலையிலே சுடு தண்ணி வச்சு அவளை ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு இப்போ தான் அவள் தவக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு மாமா கிட்டே கொடுத்துட்டு சமைக்க போயிட்டேன். இன்றைக்கி சண்டேனால நாங்கள் ஊளி மீன் தான் எடுத்திருந்தோம். பொதுவாகவே எங்கள் வீட்டில் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைப்பாங்க. தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். 2 தக்காளி பழம், 3 பச்சை மிளகா, அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து ஊற்றிட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா கழுவி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு எங்கள் வீட்டில் வந்து நம்ம குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருப்போம். அந்த மசாலா நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் மசாலா அரைக்க முடியாத பர்சனாக இருந்தால் ஆச்சி குழம்பு மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. இன்றைக்கி சண்டே சமையல் சாதம், மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. இதோட என்னையோட vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.